ஓல்டு மாஸ்டர். ரிவர் அருகே இருந்த ரெஸ்டாரண்டிற்கு வந்த அந்த இராணுவ வீரர்கள் வேகமாக ஓடி சென்று அந்த முதியவரின் முன்பு இராணுவ பாணியில் அவரை பார்த்து சல்யூட் அடித்தனர். எனக்கு சல்யூட் அடித்ததெல்லாம் போதும், முதல்ல பொதுமக்கள் அமைதியாக வாழ்கிற சூழ்நிலையை ஏற்படுத்த சொல்லுங்க என்று அவர் சிறப்பான குரலில் சொன்னார். அந்த முதியவர் வேறு யாரும் இல்லை, பல வருடங்களாக இராணுவத்தில் பெயர் போன ஜெனரல் கிருபாகரன். இப்பொழுது அவரது மகன் சம்பத் தான் அந்த சிட்டியின் கவர்னராக இருக்கிறான். கிருபாகரன் அப்படி சொன்னதும் எஸ் சார் என்று அந்த இராணுவ வீரர்கள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஹெலிகாப்டர் தரையிறங்க அதிலிருந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸில் 2 போலீஸார் வேகமாக அவர் அருகில் வந்து, ஓல்ட் மாஸ்டர், உங்களை வீட்டில் காணோன்னு எல்லாரும் பயந்து போயிருக்காங்க, முதல்ல வாங்க இங்கிருந்து போகலாம் என்று சொல்லி கையில் பெரிய துப்பாக்கி 2உடன் அவரை அழைத்து கொண்டு போயினர். அங்கிருந்த இராணுவ வீரர்கள் அனைவரும் அந்த ரவுடிகளை சுற்றி வளைத்தனர். அப்பொழுது சிம்மனை பார்த்த கிருபாகரன், அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், என்னோட உயிரை அவன் தான் காப்பாற்றினான், அவனுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம விட்டுடுங்க என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் அந்த ஹெலிகாப்டரில் சென்று விட்டார். சற்று நேரத்தில் அந்த ஹெலிகாப்டர் அங்கிருந்து கிளம்பியது. சிறிது நேரத்தில் லோக்கல் போலீஸும் அங்கே வந்துவிட அங்கிருந்த அனைவரையும் அரெஸ்ட் செய்தனர். அப்பொழுது அவர்களை பார்த்து, ஏண்டா போற வர மக்களை தான் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் தொந்தரவு பண்ணது யாருன்னு தெரியுமா? அவர் தான் எக்ஸ் ஜெனரல். அது மட்டும் இல்லை, இப்போ அவரோட பையன்தான் கவர்னராக இருக்கார். அது தெரியாமல் அவர்கிட்ட மோதுவீங்களா என்று தங்கள் கையில் வைத்திருந்த தடியை வைத்து அடியை போட, இந்த கிழடுக்கு பின்னால் இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கலையே என்று அந்த கூட்டத்தின் தலைவன் தலையை தொங்க போட்டுக்கொண்டு அவர்களுடன் ஜீப்பில் ஏறினான். இங்கு என்ன நடக்கிறது என்று அங்கிருந்த அனைவரும் சிந்தித்து பார்ப்பதற்குள் அனைத்தும் நடந்து முடிந்து கிருபாகரன் ஹெலிகாப்டரில் சென்றுவிட அங்கிருந்த அனைத்து ரவுடிகளையும் பெரிய போலீஸ் ஜீப்பில் ஏற்றிக்கொண்டு போலீஸ் அங்கிருந்து சென்றது. அந்த பெரியவர் பின்னால் ஏதோ பேக்ரவுண்ட் இருக்கிறது என்பது தெரிந்த சிம்மனுக்கு அவர் இவ்வளவு பெரிய பேக்ரவுண்டில் இருந்து வந்திருப்பார் என்று அவனும் யோசித்து கூட பார்க்கவில்லை. எப்படியோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு என்று சொல்லிவிட்டு சிம்மனும் அவனது காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றான். அடுத்த நாள் காலையில் எழுந்தவனுக்கு அணுவின் நிலைமை எப்படி இருக்கிறது என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. உடனே அவள் தாத்தாவிற்கு ஃபோன் செய்தவன் அவள் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் வாங்கி கொண்டு அங்கு சென்றான். அணுவை அங்கிருக்கும் அனைவரும் ஐஸ் குயின் என்றுதான் அழைப்பார்கள். அவள் அவ்வளவு போல்டாக இருப்பாள். அங்கு வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து ஒரு நாள் கூட எந்த ஆணுடனும் சிரித்து பேசி யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். அவ்வளவு ஏன் பெண்களுடன் கூட அவ்வளவாக பேச மாட்டாள். அணு தனது அறையில் உட்கார்ந்திருக்க அங்கு வந்திருந்த பேஷண்ட் வெளியில் காத்து கொண்டிருந்தனர். அணுவுடன் சேர்ந்து அங்கு வேலை பார்க்கும் அசோக் என்பவன் இன்று டியூட்டி பார்க்க இருந்ததால் அசோக் அணுவை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். காரணம் என்றும் இல்லாமல் அவள் இன்று கொஞ்சம் அழகாக கிளம்பி வந்திருந்தாள். அது மட்டும் இல்லாமல் அவள் இதழோடு ஒரு சிரிப்பும் புதிதாக பிறந்து வந்திருந்தது. இது உண்மையில் அணுதானா என்று ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்க, மே ஐ கமென் என்று வெளியிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. எஸ் கமென் என்று அசோக் சொல்லிவிட்டு நிமிர அங்கு நின்று கொண்டிருந்த சிம்மனை பார்த்ததும் அணு தன்னை அறியாமல் அவளது சீட்டிலிருந்து எழுந்து, ஹாய் சிம்மன், நீங்க எப்படி இங்க என்று கேட்டாள். முதலில் ஒரு ஆணிடம் அவள் அப்படி சிரித்து பேசுவதை பார்த்த அசோக்கிற்கு அட்டாக் வராததுதான் குறை. அந்த அளவுக்கு அவளை ஆச்சரியமாக பார்த்தான். சிம்மன் சிரித்து கொண்டே, ஒன்றும் இல்லை, என்னோட பேஷண்ட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்தேன் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே சென்றான். என்ன பேஷண்டா? டாக்டரே இன்னொருத்தங்களுக்கு பேஷண்டா என்று எதுவும் புரியாமல் அசோக் தலையை சொரிந்து கொண்டிருந்தான். உடனே அணு அசோக்கை பார்த்து, அசோக், இன்னைக்கு எல்லா பேஷண்ட்டையும் நீங்களே பார்த்துக்கோங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு, வாங்க வெளியே போலாம் என்று சிம்மனை கூட்டிக் கொண்டு அங்கிருந்த கார்டனிற்கு சென்றாள். அணு அப்படி நார்மலாக பேசுவதை பார்க்கும் பொழுதே சிம்மனுக்கு சந்தோஷமாக இருந்தது. இவளை சரி செய்து விட முடியுமா என்ற அவனுக்குள்ளேயே கேள்வி எழுந்தது. இன்று அவளது புன்னகை பூத்த முகத்தை பார்த்ததும் அந்த கேள்வி அவனை விட்டு மறைந்தது. கண்டிப்பாக நாம கொடுத்த ட்ரீட்மெண்ட் அவளுக்கு வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவன், ஹவு டு யூ ஃபீல் நவ் என்று கேட்டான். உடனே அணு, நான் எப்பவும் போல தான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டாள். உடனே சிம்மன் சிரித்துவிட்டு,
அப்படியா? இல்லை, பொதுவாக என்னை நீ பார்த்தா என்னோட முகத்தில் தண்ணி தானே ஊற்றுவ. இன்னைக்கு என்னன்னா வாங்க போகலான்னு என்னை சந்தோஷமாக கூட்டிகிட்டு வந்திருக்கியா, அதனால தான் கேட்டேன் என்று சொன்னான். உடனே அனு வாய் விட்டு சத்தமாக சிரித்தவள், சாரிங்க, அன்னைக்கு ஏதோ நான் இருந்த மூடில் என்று சொன்னாள். உடனே சிம்மன், அவ்வளோதான், இதோ சிரிச்சிட்டிங்க பார்த்தீங்களா, இந்த சிரிப்புக்காக தாங்க நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். நீங்கள் பாதி குணமாயிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு நல்ல பையனாக பார்த்து லவ் பண்ணி டேட்டிங் மீட்டிங்னு லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்க என்று சொன்னான். சிம்மன் அப்படி சொன்னதும் ஒரு நிமிடம் அவனையே உற்று பார்த்தவள், சரி, நீங்கள் நான் டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பில் தான் பார்க்க வந்தீங்களா என்று கேட்டாள். உடனே சிம்மன், இல்லையே என்று சொன்னான். அப்படின்னா என்ன ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன பார்க்க வந்தீங்க என்று மிகவும் ஆர்வமாக அனு கேட்டாள். உடனே சிம்மன் சிரித்துவிட்டு, நீங்கள் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன் என்று சொல்லி சிரித்தான். அவன் அப்படி சொல்லியதும் அது அவளது மனதிற்கு ஏதோ ஒரு ஓரத்தில் ஏமாற்றத்தை கொடுத்தது. அதை சமாளித்து கொண்டு, சரி சாப்பிட்டீங்களா, 2 பேரும் சாப்பிட போகலாமா என்று கேட்டாள். கண்டிப்பாக, என்னோடய ஃப்ரெண்டு கூப்பிட்டு, அதுவும் ப்ரெஷியஸான ஃப்ரெண்டு கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா என்று சிம்மன் சொன்னான். உடனே அவளும் சிரித்து கொண்டே, சரி வாங்க அந்த பக்கம் போகலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த ரெஸ்டாரண்ட்டிற்கு அவனை அழைத்து சென்றாள். இருவரும் சாப்பாடு ஆர்டர் செய்துவிட்டு உட்கார்ந்திருக்க, அப்பொழுது ஒரு 30 வயது தக்க இளைஞன் அனுவை பார்த்து, ஹாய் அனு என்று சொல்லிக்கொண்டு அவள் அருகில் வந்தான். அவனை பார்த்ததும் அனுவின் முகம் கருத்து போனது. உடலெல்லாம் மெதுவாக நடுங்க ஆரம்பித்தது. அந்த 30 வயது இளைஞன் வாட்டசாட்டமாக, பார்க்கும் எந்த ஒரு பொண்ணையும் வளைத்து போடும் அளவிற்கு ஆன்சமாக இருந்தான். அவனை பார்த்ததும் அனுவின் முகம் மாறியதை கவனித்த சிம்மன், இவன் யாரா இருப்பான் என்று பார்ப்பதற்காக அவனது நெற்றியை பார்க்க, மற்றவர்களை பார்த்ததும் கண்டுபிடிக்கும் அளவிற்கு இவனிடம் எதையும் கண்டுபிடிக்க முடியாமல் போனது. இது எப்படி சாத்தியம் என்று மறுபடியும் அவனை உற்று பார்த்து கொண்டிருக்கும் முன்பே அவன் அங்கு வந்து சேர்ந்தான். என்னனோ என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே இருக்க, கிட்டத்தட்ட நம்ம பார்த்து வருஷம் ஆக போகுது என்று சொல்லிவிட்டு அங்கு உட்கார்ந்திருந்த சிம்மனை பார்த்தவன், இது யாரு, உன்னோட நியூ பாய் ஃப்ரெண்டா என்று கேட்டான். அவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல், அது என்று அவள் ஏதோ சொல்ல வருவதற்கு முன் அனுவின் கையை சற்றென்று பற்றிய சிம்மன், நான் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட், ஒன் அண்ட் ஒன்லி பாய் ஃப்ரெண்ட், நீ யாரு என்று கேட்டான். ஓ, அனு அவன்கிட்ட சொல்லலையா, நான் தான் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சந்தோஷ் என்று சொல்லி அவனிடம் கையை நீட்ட, பதிலுக்கு அவனும் ஹலோ ஐ எம் சிம்மன் என்று சொல்லி அவனது கையை தனது முழு பலத்தையும் கொடுத்து முறுக்கினான். ஆனால் சிம்மனின் எந்த மாயாஜாலமும் அவனிடம் பலிக்கவில்லை. அவனிடத்தில் இதே ஒரு சாதாரண ஆள் மட்டும் இருந்திருந்தால் தரையில் படுத்து உருண்டு கத்தி இருப்பார்கள். ஆனால் அவன் சாதாரணமாக சிரித்து கொண்டு நின்றான். மறுபடியும் இது எப்படி சாத்தியம் என்று சிம்மன் அவனை பார்த்து கொண்டிருக்க, அவனிடமிருந்து கையை விடுத்தவன், அனு, நான் ஃபாரின்லேருந்து இங்கே வந்துட்டேன், இனிமேல் அப்பாவோட பிஸ்னஸை நான் தான் பார்த்துக்க போகிறேன், நாம் இனிமேல் அடிக்கடி சந்திக்கலாம், ஸோ கீப் இன் டச் என்று சொல்லி முடிக்கும் முன்பு அவனது முகத்தில் எதிரில் இருந்த ஜூஸை தூக்கி ஊற்றினான் சிம்மன். சிம்மன் அப்படி செய்வான் என்று துளியும் எதிர்பார்க்காத அனுவும் ஆச்சரியத்துடன் இருக்க, சந்தோஷோ கோபத்துடன் ஹே ஹவ் டேர் யூ என்று கத்தினான். உடனே சிம்மன், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கீப் இன் டச்னு சொல்லுவேன், அவள் என் கேர்ள் ஃப்ரெண்ட், அவ கூட நான் மட்டும்தான் டச்சில் இருக்கணும் என்று கோபமாக சொன்னான். உன்னை என் மேலேயே ஜூஸை ஊத்துறியா என்று சொல்லி சிம்மனை அவன் அடிக்கும் முன்பு அங்கிருந்த இன்னொரு கிளாஸ் டீயை எடுத்து அனு சந்தோஷின் மூஞ்சில் ஊற்றினாள். எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் அனுவின் செயலை பார்த்த சந்தோஷும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான். சாப்டர் 26. நன்றி சொல்லணும். அனு அப்படி திடீரென்று தன்மேல் தண்ணியை ஊத்தியதும் சந்தோஷ் அதிர்ந்து போய் நிற்க, அங்கிருந்த அனைவரும் சந்தோஷை போட்டோ எடுக்க ஆரம்பித்தனர். அவன் மிகப்பெரிய குடும்பத்தின் வாரிசு என்பதால் அதை சோஷியல் மீடியாவில் போட்டால் அது அவர்கள் பிசினஸுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்று எண்ணிய சந்தோஷ் தனது மூஞ்சியை மூடிக்கொண்டு அங்கிருந்து வேகமாக ஓடினான். சந்தோஷ் அங்கிருந்து சென்றதும், அனு, இப்பவாவது சொல்லு, நீ ஃபாரின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இப்படி ஆயிருக்க, அங்க என்ன நடந்துச்சு என்று கேட்டான். உடனே அனு கண்களில் கண்ணீருடன், இவனை நான் ரொம்ப உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன்,
இவன் தான் எனக்கு எல்லாமே நம்பினேன். ஆனால் இவனையும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டையும் ஒன்றா என்னோட பெட்டில் பார்த்தேன். என்னால் அவங்க 2 பேரையும் மன்னிக்கவே முடியல. அன்னையிலேருந்து எந்த பையனை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பு தான் வருது. அவ்வளவு ஏன் பொண்ணை பார்த்தா கூட எனக்கு கோபம்தான் வருது. இதனால தான் எந்த பையன் என்னை தொட்டாலும் எனக்கு வெறுப்பாக இருக்கு என்று சொன்னாள். இப்போ நீ அவன்கிட்ட இவ்வளவு தைரியமாக பேசினல்ல, இதிலிருந்து அவன் உன்னோட லைஃப்பில் இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு தானே. இதுக்கப்புறம் நீ மூவ் ஆன் பண்ணிவிட்டு பழைய அணுவா உன்னோட தாத்தாக்காகவாவது வாழப்பாரு. உடனே அணு தனது கண்ணீரை துடைத்து கொண்டு, எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்கள் என்னோட லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் இதிலிருந்து மூவ் ஆன் பண்ணியிருக்கவே முடியாது என்று சொன்னாள். உடனே சிம்மன் சிரித்து கொண்டே, அனு, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். கண்டிப்பாக உனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நான் செய்வேன். சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சிம்மன் அங்கிருந்து சென்றான். சிம்மன் தன்னோட வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது அவனது வீட்டிற்கு எதிரில் ஒரு 35 வயது இளைஞன் நின்று கொண்டிருந்தான். அவனை சிம்மன் கேள்வியாக பார்த்து கொண்டு போக உடனே அவன் சிரித்து கொண்டு, என்ன ஓல்டு மாஸ்டர் அனுப்பி வச்சாரு என்று சொன்னான். ஓல்டு மாஸ்டர் என்று சொன்னதும் ஒரு நிமிடம் யோசித்தவனுக்கு பின்பு அந்த ரிவர் ஓரம் சந்தித்தது நினைவு வர, ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு தனது வீட்டிற்கு சென்றவன் தனது உடையை மாற்றிக்கொண்டு மறுபடியும் வெளியே வந்து, போலாமா என்று கேட்டான். அவன் அப்படி வந்தது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. உடனே, நான் எதுக்கு வந்தேன்னு கூட கேட்காம நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்ட என்று கேட்டார். எனக்கு தெரியும், அவர் என்னதான் கூட்டு வர சொல்லியிருப்பார். நான் அவரோட நோயை சரி பண்றேன்னு சொன்னேன் என்று சொன்னான். பார்க்க சின்ன பையனா இருக்க, பரவாயில்ல, உனக்குள்ள நிறைய திறமை தான் இருக்கு. அதனாலதான் ஓல்டு மாஸ்டரே உன்னை நம்புறாரு. சரி வா போலாம் என்று சொல்ல இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அது மிகப்பெரிய மேன்ஷனாக இருந்தது. கவர்னர் வீடு என்றால் சொல்லவா வேண்டும். அந்த பிரம்மாண்டமான கேட் சிம்மனை கூட்டி வந்த ஆளை பார்த்ததும் வேகமாக திறக்கப்பட்டது. உள்ளே சென்றவர்கள் காரை நிறுத்திவிட்டு, அது மிகப்பெரிய மேன்ஷனாக இருந்தது. கவர்னர் வீடு என்றால் சொல்லவா வேண்டும். அந்த பிரம்மாண்டமான கேட் சிம்மனை கூட்டி வந்த ஆளை பார்த்ததும் வேகமாக திறக்கப்பட்டது. உள்ளே சென்றவர்கள் காரை நிறுத்திவிட்டு இறங்க அங்கு ஒரு பெண் எக்ஸசைஸ் செய்து கொண்டிருந்தாள். அவளது உடல்வாகு பெண் போல் இருந்தாலும் அவள் செய்யும் அனைத்தும் ஆண் போலவே இருந்தது. அவள் தனது கூந்தலை கூட பாய் ஸ்டைலில் கட் செய்திருந்தாள். அந்த பெண் சிம்மனை பார்த்ததும் அருகில் வந்து அந்த 35 வயதுக்காரனிடம், சந்துரு, இது யாரு என்று கேட்டாள். இவர் ஒரு டாக்டர், ஓல்ட் மாஸ்டர் இன்வைட் பண்ணியிருக்காரு என்று அவன் சொன்னான். ஏனோ சிம்மனை பார்த்த நொடியிலேயே அவளுக்கு பிடித்து போக, சந்துரு, உனக்கு ஏதாவது வேலை இருந்தா நீ போய் பாரு, நான் இவரை கூட்டிட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு சிம்மனை பார்த்து சிரித்தாள். ஓகே சின்ன மேடம் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து சென்றதும், ஐ ஆம் தீபிகா, ஓல்டு மாஸ்டரோட பேத்தி என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். உடனே சிம்மன் சிரித்துக்கொண்டே, ஐ ஆம் நரசிம்மன், டாக்டர் என்று சொன்னான். உங்களை பார்த்தா ரொம்ப சின்ன வயசு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள நீங்க எப்படி டாக்டர் ஆனீங்க என்று தீபிகா கேட்டாள். உடனே சிம்மன் சிரித்துவிட்டு, நான் இன்னும் படிச்சு முடிக்கல, இப்போதான் 3rd இயர்ல இருக்கேன் என்று சொன்னான். சிம்மன் அப்படி சொன்னதும் அதிர்ச்சியானவள், என்ன இன்னும் முடிக்கலையா? அப்புறம் எப்படி உங்களை நம்பி எங்க தாத்தா வர சொன்னாரு? அவரை வேர்ல்டு பெஸ்ட் டாக்டர் கூட செக் பண்ணிட்டாங்க, ஆனா சரி பண்ண முடியல. உங்களால எப்படி எங்க தாத்தாவை சரி பண்ண முடியும் என்று கேட்டாள். உடனே சிம்மன் சிரித்துவிட்டு, நான் உங்க தாத்தாக்கு கொடுக்க போறது இங்கிலீஷ் மெடிசன் இல்ல, அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட். அவர் கண்டிப்பா சரியாயிடுவாரு, என்னால அவரை சரி பண்ண முடியும் என்று சொன்னான். என்ன அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்டா? அதெல்லாம் அந்த காலத்துல உள்ளதுல, அதெல்லாம் வயசானவங்களுக்கு தானே தெரியும். நீயோ ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்க, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்
உன்னை எப்படி நான் நம்புறது என்று கேட்டாள். உடனே சிம்மன் சிரித்துவிட்டு, சரி, நீங்க நம்பணும்னா நான் என்ன பண்ணணும் என்று கேட்டான். நான் நம்புற மாதிரி நீங்க ஏதாவது ப்ரூவ் பண்ணி காட்டுங்க என்று தீபிகா சொன்னாள். ஓகே என்று சொல்லிவிட்டு அவளை கூர்ந்து பார்த்தான். அவளது உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருந்தது. அவளிடம் எந்த ஒரு நோய்க்கான அறிகுறியும் இல்லை. உடனே சிம்மன் சிரித்துவிட்டு, நான் ரொம்ப உங்களோட பர்சனலான விஷயத்த சொல்லுவேன், ஆனால் அதை கேட்டுட்டு நீங்கள் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது என்று சொன்னான். உடனே தீபிகா, இங்கே பாருங்க, அப்படிலாம் ஏதாவது சொல்லி என்னை ஏமாத்திட முடியாது. எந்த பர்சனலாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க, நான் உங்களை தப்பாக நினைக்க மாட்டேன் என்று சொன்னாள். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பீரியட்ஸ் வரப்போகுது. அதுக்கான சிம்டம்ஸ் கூட உங்கள் உடலில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்று சொன்னான். வீட்டில் உள்ளவர்களிடம் கூட சொல்ல தயங்கும் விஷயத்தை எவனோ ஒருவன் திடீரென்று அப்படி சொல்லிவிட்டானே என்ற கோபத்தில் தீபிகா அவனை ஒரு எத்தினாள். உடனே சிம்மன், ஐயோ மேடம், ப்ளீஸ் அடிக்காதீங்க. அதான் ஏற்கனவே சொன்னல, நீங்கள் என்னை தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு. நீங்கள் நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அடித்தா என்ன அர்த்தம் என்று கேட்டான். அதுக்காக ஒரு பொண்ணுக்கிட்ட நீ இப்படி சொல்லுவியா என்று சொல்லிவிட்டு அவனை விரட்டி விரட்டி அடிக்க, அவனும் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் என்று சொல்லிக்கொண்டு அங்கும் இங்கும் ஓடினான். அவனை துரத்தி கொண்டு செல்லும் போது அவள் அப்படியே கீழே விழுக அவளது காலில் அடிபட்டது. உடனே ஹா என்று அலறினான். மேடம், நான் தான் என்னை அடிக்காதீங்கன்னு சொன்னேன்ல, பாருங்க இப்போ உங்களுக்கு தான் அடிபட்டுருச்சு என்று சொல்லிவிட்டு அவளுக்கு கையை நீட்ட, நான் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணு கிடையாது. உங்களை மாதிரி பாய்ஸுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குமோ அதே அளவுக்கு ஸ்ட்ரென்த் எனக்கும் இருக்கு என்று சொல்லிவிட்டு எழுந்தாள். அப்பொழுதுதான் அந்த கார்டனில் இருந்த அவளது அனைத்து எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸையும் பார்த்தவன், பரவாயில்ல, பயங்கரமான ஆளாக தான் இருப்பீங்க போலயே, உங்களோட ஃபேமிலிக்கும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு என்று சொன்னான். ஏன், பணம் இருந்தால் பாடி கார்டு வச்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. நான் எதுக்காகவும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நானே காப்பாற்றிப்பேன் என்று சொல்லிவிட்டு எழுந்தவள் மறுபடியும் தனது காலை பிடித்து கொண்டாள். உடனே சிம்மன் சிரித்துவிட்டு, இங்கே பாருங்க, கண்டிப்பாக இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் யாரோ ஒருத்தரை எதுக்காகவாவது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். முதல்ல உங்கள் காலில் சுளுக்கு விழுந்துருச்சு, அதை நான் சரி பண்ணுறேன், வாங்க என்று சொல்லிவிட்டு அவள் கையை பிடித்து கொண்டு அங்கிருந்த ஒரு பெஞ்சில் உட்கார வைத்தவன் அவளது காலில் இருந்த ஷூவை கலட்டிவிட்டு அவளது காலில் மெதுவாக மசாஜ் செய்ய ஆரம்பித்தான். திடீரென்று ஒரு ஆண் அவளிடம் அவ்வளவு உரிமை எடுத்து அவளிடம் கூட கேட்காமல் அவளது காலை மசாஜ் செய்வது உண்மையில் அவளுக்கு கோபம் வந்திருக்க வேண்டும். ஆனால் கோபத்திற்கு பதிலாக ஏனோ அவனது செயல் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவனை பார்க்கையில் ஏதோ அவளது குடும்பத்தில் உள்ள ஒருவரை பார்ப்பது போலவே இருக்க அவனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். என்ன மேம் அப்படி பார்க்குறீங்க என்று சிம்மன் கேட்டான். உடனே தனது பார்வையை தாழ்த்தி கொண்டவள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா எனக்கு சரியாயிடுமா என்று கேட்டாள். ஆல்மோஸ்ட் சரியாயிடுச்சு, நீங்கள் வேணா காலை கீழே ஊண்டி பாருங்க என்று சொல்லி அங்கிருந்த பெஞ்சில் இருந்தவளை தூக்கி கீழே விட்டான். அவள் தனது காலை இங்கும் அங்கும் அசைத்து பார்க்க உண்மையிலேயே அவளுக்கு கால் சரியாகி இருந்தது. உடனே அவனது கையை பிடித்து கொண்டு, நிஜமாவே எனக்கு சரியாயிடுச்சு என்று அவனிடம் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். பொழுது இங்க என்ன நடக்குது என்று கேட்டுக்கொண்டு ஓல்டு மாஸ்டர் அங்கே வந்தார். ஓல்டு மாஸ்டரை பார்த்ததும் தீபிகா வேகமாக ஓடி சென்று தாத்தா என்று அவரை கட்டிக்கொண்டாள். உடனே அவளது தலையை வருடிக்கொண்டு, இது யாரு, நான் பார்க்கறது என் பேத்தி தானா? எப்ப பார்த்தாலும் ஆம்பளை பைய மாதிரி சுத்திட்டு இருப்ப, இன்னைக்கு இப்படி வெக்கப்பட்டு நிற்கிறியே, இந்த வெக்கத்துக்கு யார் காரணம் என்று கேட்டுக்கொண்டு சிம்மனை பார்த்தவர், ஒரு வழியா நீ எங்க வரணுமோ அங்க வந்துட்ட என்று தனக்குள் நினைத்து கொண்டு அவனை பார்த்து சிரித்தார். யார் இந்த ஓல்டு மாஸ்டர், இவர் ஏன் இப்படி நினைச்சாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த அத்தியாயத்தை கேளுங்க. ஓல்டு மாஸ்டரின் குரல் கேட்டதும் தீபிகா வேகமாக ஓடி சென்று தாத்தா என்று கட்டிக்கொண்டாள். உடனே தீபிகாவின் தலையை வருடிக்கொண்டே, இது யாரு, என்னோட பேத்தி தானா
இத்தனை நாள் பையன் மாதிரி இந்த வீட்டை உலா வந்துக்கிட்டு இருந்தவ இன்னைக்கு முறையா பொண்ணு மாதிரி வெக்கப்படுறத பார்க்குறேன். இந்த வெக்கத்துக்கு காரணம் யாரு என்று சொல்லிக்கொண்டு சிம்மனை பார்த்து சிரித்தார். உடனே சிம்மன் தனது தலையை தாழ்த்தி அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு ஹலோ சார் என்று சொன்னான். ஹலோ மை டியர் பாய், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா என்று கேட்டுக்கொண்டே அவன் அருகில் சென்றவர் அவனது தோளில் கை போட, உடனே சிம்மன் இல்ல சார், ஜஸ்ட் இப்பதான் வந்தேன் என்று சொன்னான். சரி சரி, நீ என் பேத்தி கூட என்ன பண்ணிட்டு இருந்த என்று கேட்டுக்கொண்டு அவனை பார்த்து கண் சிமிட்டினார். ஓல்டு மாஸ்டர் அப்படி கேட்டதும் ஒரு நிமிடம் சிம்மனிற்கு இதய துடிப்பே நிற்பது போல் இருந்தது. பின்பு அது வந்து என்று ஏதோ உளறினான். உடனே தீபிகா, தாத்தா அது ஒன்றும் இல்லை, நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டேன், அதில் என் காலில் சுளுக்கு வந்துடுச்சு, அதை இவர் தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு என்று சொன்னாள். ஓ அப்படியா, நீ நல்ல வேலை தான் பார்த்துருக்க, அவளை நீ ட்ரீட் பண்ணாம வேற யாரு ட்ரீட் பண்ணுவா என்று சொல்லிவிட்டு அவனை பார்த்து அர்த்தமாக சிரித்தார். அவர் எதற்காக இப்படி சொல்லுகிறார் என்று எதுவும் புரியாமல் அவன் முழித்து கொண்டிருக்க, அவர் சொன்னது ஓரளவுக்கு தீபிகாவிற்கு புரிந்து போக அவள் வெக்கத்துடன் தாத்தா என்று சொன்னாள். என்னம்மா தீபி தாத்தா சொன்னது உனக்கு பிடிக்கலையா? எனக்கு என்னமோ நீ சிம்மனை பார்த்ததும் தான் முதல்ல வெக்கப்பட்டது மாதிரி இருக்கு, அதனாலதான் தாத்தா இப்படி சொன்னேன். உனக்கு பிடிக்கலன்னா விடு, நான் அப்படி சொல்லலை என்று சொல்ல, மறுபடியும் தீபிகா வெக்கத்துடன் தாத்தா என்று சொன்னாள். சரி சரி, இத்தனை வருஷம் படாத வெக்கத்தை ஒரே நாள்ல பட்டு தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சிடாத என்று சொன்னவர் சிம்மனை பார்த்து மை டியர் பாய், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாமா என்று கேட்டார். ஓகே சார் என்று சொல்ல அங்கிருந்த ஒரு அறைக்கு இருவரும் சென்றனர். அப்பொழுது ஓல்டு மாஸ்டரை எப்பொழுதும் ட்ரீட் செய்யும் 2 டாக்டர்கள் அங்கே வந்து, சார் நிஜமாவே இந்த பையனை நீங்க நம்புறீங்களா? இவன் ரொம்ப யங்கா இருக்கானே என்று கேட்டனர். கண்டிப்பா நான் இந்த பையனை நம்புறேன், அவன் நிச்சயம் என்னோட நோயை சரிப்படுத்திடுவான், அவனுக்கு அதுக்கான தகுதி இருக்கு என்று சொன்னார். சார் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் கவர்னர் எங்களை உயிரோடவே விடமாட்டாரு என்று அந்த டாக்டர் இருவரும் பயந்து கொண்டே சொன்னார்கள். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, என்ன நடந்தாலும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏத்துக்கிறேன். ஓகே மை டியர் பாய், என்ன இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பி என்று சொன்னார். ஓகே என்று சொல்லிவிட்டு அவன் அவனது பேக்கில் இருந்த அந்த அக்குபஞ்சர் ஊசியை எடுத்து வெளியில் வைத்தான். அதை பார்த்ததும் 2 டாக்டரும் என்ன அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்டா என்று ஆச்சரியமாக கேட்டனர். ஆமா, அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தான், அதுக்கே இப்போ நீங்க இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க என்று சிம்மன் கேட்டான். இதெல்லாம் ரொம்ப வயசானவங்களுக்கு தான் தெரியும், நீயோ ரொம்ப சின்ன பையன், உனக்கு எப்படி இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நாங்க நம்ப முடியும். அது சரி, நீ டாக்டர் முடிச்சதுக்கான சர்டிபிகேட் ஏதாவது வச்சிருக்கியா என்று கேட்டனர். சிம்மனுக்கு அந்த கேள்வி ஒருவித வலியை கொடுத்தது. தனக்குள் எவ்வளவு திறமை இருந்தாலும் எங்கு போனாலும் இதே கேள்வியை அனைவரும் கேட்கிறார்களே, இதுக்கு ஒரே வழி, கண்டிப்பா நாம அந்த சர்டிபிகேட் வாங்கியே ஆகணும், இத பத்தி கண்டிப்பா நாம தியாவோட அப்பா கிட்ட பேசி ஆகணும் என்று தனக்குள் நினைத்தவன் அது வந்து என்று ஏதோ சொல்ல வர, உடனே ஓல்டு மாஸ்டர் இங்க பாருங்க, அவன் நான் கூப்பிட்டு வந்திருக்கான், அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி எந்த கேள்வியும் நீங்க கேட்காதீங்க, புரியுதா என்று சொல்லவும் இருவரும் அமைதியாகினர். சற்று நேரத்தில் சிம்மன் அங்கிருந்த ஒவ்வொரு ஊசியையும் எடுத்து ஓல்டு மாஸ்டர் உடலில் மெதுமெதுவாக செலுத்த ஆரம்பித்தான். முதலில் அது ஒரு வகையான குளிர்ச்சியை அவரது லங்ஸில் ஏற்படுத்தியது, பின்பு ஒரு வகையான வெப்பத்தை ஏற்படுத்தியது. இரண்டும் சேர்ந்த கலவையால் அவரது உடலுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட, ஏதோ தண்ணீரில் குளித்து எழுந்தது போல் அவர் உடல் முழுவதும் வேர்த்திருந்தது. அடுத்த 20 நிமிஷத்தில் அந்த ஊசியை எடுத்தான். அதை எடுத்ததுமே ஓல்டு மாஸ்டர் மிகவும் ரிலீஃபாக ஃபீல் செய்தார். சார் அவ்வளவுதான் உங்க ட்ரீட்மெண்ட், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு நான் கொடுக்குற மெடிசனை சாப்பிடுங்க. மெடிசன் சாப்பிட்ற வரைக்கும் நீங்க எந்த ஒரு ட்ரிங்க்ஸும் சாப்பிடக்கூடாது. மெடிசன் ஃபுல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம்
உங்களோட உடலை மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ சாப்பிடலாம். ஆனா லிமிட்டா சாப்பிடுங்க, ஏன்னா நீங்க இன்னும் இளமையில இல்லை என்று சொன்னான். சிம்மன் அப்படி சொன்னதும், என்ன ட்ரீட்மெண்ட் அவ்வளவுதானா, அவரு சரியாயிட்டாரா என்று அந்த 2 டாக்டரும் ஆச்சரியமாக கேட்டனர். ஆமா, அவ்வளவுதான், சரியாயிட்டாரு என்று சிம்மன் கேஷுவலாக சொன்னான். அது எப்படி சாத்தியம்? வேர்ல்டு பெஸ்ட் டாக்டர் கூட அவரை ட்ரீட் பண்ணி சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீ என்னடானா ஒரு ஊசியை வச்சுட்டு 20 நிமிஷத்துல அவரை சரி பண்ணிட்டேன்னு சொல்ற? உங்களுக்கு என்னோட ட்ரீட்மெண்ட்ல சந்தேகம் இருந்தா நீங்க தாராளமா நாளைக்கு அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் இசிஜி எடுக்கணுமா, ஸ்கேன் பண்ணணுமான்னு எது வேணாலும் பண்ணி பார்த்துக்கோங்க என்று சொன்னான். சும்மா நிஜமாவே நான் ரொம்ப ரிலீஃபா ஃபீல் பண்றேன். ரொம்ப வருஷமா எனக்குள்ள இருந்த அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் இப்போ இல்லை. ஐ திங்க் ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் நவ் என்று சொல்லி சிரித்தார். கண்டிப்பா சார், நீங்க இப்ப நல்லா இருக்கீங்க. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சிம்மன் அங்கிருந்து கிளம்ப, என்ன சிம்மா இப்பதான் வந்த, அதுக்குள்ள கிளம்பிட்ட, லஞ்ச் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போ என்றார் ஓல்டு மாஸ்டர். இல்ல சார், எதுக்கு, வேண்டாம் என்று சிம்மன் சொல்லிக் கொண்டிருக்க, ஹாய் தாத்தா என்று சொல்லிக்கொண்டு கௌதம் அங்கே வந்தான். கௌதமை பார்த்ததும், கௌதம் நீ எப்படி இருக்க என்று கேட்டான் சிம்மன். டேய், அந்த கேள்வியை நான் கேட்கணும், நீ எப்படி எங்க வீட்டுல, இது எங்க தாத்தா வீடு என்று சொன்னான் கௌதம். ஓ மை காட், நீங்க 2 பேரும் ஏற்கனவே மீட் பண்ணிருக்கீங்களா என்று தீபிகா கேட்டாள். ஏய் வாளு, நீ இங்கதான் இருக்கியா என்று சொல்லிவிட்டு தீபிகா தலையில் கௌதம் கை வைக்க போக, உடனே தீபிகா அவனது கையை பிடித்து, இங்க பாருங்க, உங்களை விட நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு என்று சொன்னாள். உடனே கௌதம், அச்சச்சோ, வழக்கம் போல நீ பொண்ணு நினைச்சு உன்கிட்ட விளையாட நினைச்சிட்டேன், நீதான் பையனாச்சே என்று சொன்னான். தாத்தா பாருங்க இவன என்று தீபிகா சொன்னான். அவள் வெட்கப்படுவதை பார்த்து கௌதம் தனது கண்களை கசக்கி கொண்டு, நிஜமாவே இது நமக்கு தெரிஞ்ச தீபிகா தானா தாத்தா என்று கேட்டான். எனக்கும் ஆச்சரியமா தாண்டா இருக்கு, என்னோட பேத்தி இன்னைக்கு ரொம்ப வெட்கப்படுறான் என்று சொன்னார். அப்பொழுது அங்கே வந்த பட்லர், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஓல்ட் மாஸ்டர், நீங்க சாப்பிடுற டைமும் ஆயிடுச்சு என்று சொன்னான். ஓகே ஓகே, எல்லாரும் சாப்பிட்டுட்டு பேசலாம் வாங்க என்று சொல்லிவிட்டு ஓல்டு மாஸ்டர் அவராக எந்திரிக்க, வேகமாக கௌதமின் தந்தை, அப்பா இருங்க, நான் வந்து ஹெல்ப் பண்றேன் என்று சொல்லிவிட்டு கையை பிடித்தார். டேய், எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாயில்ல, நான் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், என் கையை விடு, நானே வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஓல்டு மாஸ்டர் அவராக நடந்து முன்னால் சென்றார். இங்க என்ன நடக்குது என்று ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுது கௌதம் அவனது தந்தையிடம், அப்பா நான் சொன்னல, என்னோட ஃப்ரெண்டு சிம்மன் இவன்தான்ப்பா என்று சொன்னான். உடனே அவர் அவனது தோளில் கை போட்டு, அட நீதானா தம்பி, உன்னை நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்ன, வரவே இல்லையே என்று சொன்னார். இல்ல அங்கிள், நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதனாலதான் வர முடியல, நெக்ஸ்ட் சண்டே கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேன் என்று சொன்னான் சிம்மன். கண்டிப்பா நீ வரணும் தம்பி. சரி வாங்க போலாம் என்று சொல்லிவிட்டு அவர் முன்னால் போக, கௌதமும் சிம்மனும் பேசிக்கொண்டே பின்னால் சென்றனர். அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். பின்பு சிம்மன், சரி நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து போக, உடனே ஓல்டு மாஸ்டர், மை டியர் பாய், உனக்கு எதுவும் வேலை இல்லைனா என்னோட பேத்தியை கூட்டிட்டு அவுட்டிங் போயிட்டு வரியா என்று கேட்டார். அவர் அப்படி சொன்னதும் தீபிகாவை தவிர மற்ற அனைவரும் அதிர்ச்சியாக ஓல்டு மாஸ்டரை பார்த்தனர். உண்மையில் ஓல்டு மாஸ்டர் மனதிற்குள் என்ன இருக்கிறது? நரசிம்மனின் பதில் என்னவாக இருக்கும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த அத்தியாயத்தை கேளுங்க. ஓல்டு மாஸ்டர் சிம்மனை பார்த்து தீபிகாவை கூட்டிக் கொண்டு அவுட்டிங் போக சொல்ல, அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியாக ஓல்டு மாஸ்டரை பார்த்தனர். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ஜஸ்ட் அவுட்டிங் தானே போக சொன்னேன் என்று ஓல்டு மாஸ்டர் கேட்டார். உடனே அவரது 2வது பிள்ளையான கௌதமின் தந்தை, அப்பா நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரிஞ்சுதான் சொல்றீங்களா என்று கேட்டார். ஸ்ரீதர், நான் சரியாதான் சொல்றேன். ஏய்,
யங் பாய், நீ என்னோட பேத்திய அவுட்டிங் கூட்டிட்டு போறியா என்று கேட்டார். அவ்வளவு பெரிய ஃபேமிலியை சார்ந்தவர், தன்னிடம் பேசுவதே அரிதான ஒரு விஷயம். அவரிடம் போய் எப்படி மாட்டேன் என்று சொல்வது என்று தனக்குள் நினைத்து கொண்டவன் சரி என்பது போல் தலையசைத்தான். அவ்வளவுதானே தீபி, சிம்மனை கூட்டிட்டு வெளியில போயிட்டு வா என்று சிரித்துக்கொண்டே சொன்னார். உடனே தீபிகா தனது தாத்தாவை பார்த்து சிரித்துக்கொண்டே தேங்க்யூ தாத்தா என்று சொல்லிவிட்டு சிம்மனை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து சென்றாள். பா, தீபிகா இந்த வீட்டோட ஒரே பெண் வாரிசு. அவளை இப்படி ரேண்டமான ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க எப்படி நினைச்சீங்க என்று கேட்டார் ஸ்ரீதர். ஸ்ரீதர், அவன் ஒன்றும் ரேண்டமான பையன் இல்லை, எனக்கு அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு என்று சொல்லிவிட்டு அவர்களது ஃபேமிலி போட்டோவை பார்த்தார். உடனே ஸ்ரீதரும் அதே போட்டோவை பார்த்தார். அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே என்று கேட்டார். ஸ்ரீதர், உனக்கு அந்த பையனை பார்க்கும்போது நம்ம ராகவ மாதிரி இல்லை என்று கேட்டார். உடனே ஸ்ரீதர், பா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த பையன் நம்ம அண்ணனோட பிள்ளையா இருப்பான்னு சொல்ல வரீங்களா? ஆனா அண்ணன் தான் கல்யாணமே பண்ணிக்கலையே என்று சொன்னார். ஸ்ரீதர் அப்படி கேட்டதும் ஓல்டு மாஸ்டரின் முகம் அப்படியே வாடி போனது. உண்மைதான், அவன் கல்யாணம் பண்ணிக்காததுக்கு காரணம் நான் தான். பல வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்கிட்ட தான் ஒரு பொண்ணை விரும்புறதா சொன்னான். அந்த பொண்ணு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த பொண்ணு இல்லைன்னு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த கோவத்துல அவன் இந்த வீடு வேணாம், இந்த அந்தஸ்து வேணான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே வெளியே போனவன் இன்ன வரைக்கும் இந்த வீட்டுக்கு வரவே இல்லை. நானும் அவனோட கோபம் இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும்னு நினைச்சேன். ஆனா வருஷம்தான் போச்சே தவிர அவன் திரும்பி வந்த பாடில்லை. நானும் அதுக்கப்புறம் பிஸியா இருந்ததுனால என்னால அவன் மேல கவனத்தை செலுத்த முடியல. ஒருவேளை உங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தா அவன் அப்படி விட்டுருக்க மாட்டாளோ என்னவோ. இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியல. இந்த பையனை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசுல ராகவனை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஸ்ரீதர், எனக்கு ஒரு உதவி செய். நீ உடனே நம்ம சிட்டியில இருக்கிற ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் உன் அண்ணனை தேடு என்று சொன்னார். அப்பா, அண்ணன் எங்கேயும் போகல, சிட்டியில உள்ள மெயின் ஏரியால தான் இருக்காரு. அவரோட உடல்நிலை இப்போ கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்கு. நான் ஒரு 2-3 தடவை அவரை பார்க்குற சூழ்நிலை வந்தது. அப்போ அவரை வீட்டுக்கு கூப்பிட்டேன். அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் ஏன் வீட்டை விட்டு போனாருன்னு காரணம் எனக்கு இப்பதான் தெரியுது. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் கல்யாணம் ஆகலப்பா என்று ஸ்ரீதர் சொன்னார். நீ என்னடா சொல்ற? அவனை பாத்தியா? அவன் இன்னும் என் மேல கோவத்துல தான் இருக்கானா? இப்ப நான் போனா கூட அவன் என்ன பார்க்க மாட்டானா என்று கண்களில் கண்ணீருடன் கேட்டார். சரிடா, நீ எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ண. அவன் காதலிச்ச அந்த பொண்ணு யாருன்னு தேடு. ஒருவேளை அவனுக்கே தெரியாம அவனோட வாரிசு இந்த உலகத்துல இருந்ததுன்னா நம்ம குடும்ப வாரிசு இப்படி வெளியில எங்கேயும் கஷ்டப்படக்கூடாதுல்ல. எனக்கு என்னமோ இந்த பையன் கண்டிப்பா ராகவனோட பிள்ளையாதான் இருப்பான்னு தோணுது. எனக்காக சீக்கிரம் இதை மட்டும் விசாரிச்சு சொல்லு என்று சொன்னார். அப்பா, இத பத்தி நீங்க சம்பத் கிட்ட சொல்லிட்டீங்களா என்று ஸ்ரீதர் கேட்டார். இல்லடா, அவன் கவர்னர் ஆனாலும் ஆனா அவனை கண்ணில் பார்க்கறதே அரிதா இருக்கு. அவன் கவர்னர் மாளிகையில இருக்கான். டைம் கிடைச்சா எப்பவாவது வருவான். அப்பதான் அவன்கிட்டயும் இதை பத்தி சொல்லணும் என்று சொன்னார். சரிப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா நீங்க சொன்னதை செய்யறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க கௌதமோ, அப்படின்னா சிம்மன் என்னோட பிரதர்னு சொல்றீங்களா என்று கேட்டான். உடனே ஸ்ரீதர், கௌதம், தப்பித்தவரை கூட நீ இந்த மாதிரி வெளியில எங்கேயும் பேசிடாத. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. ஒருவேளை அவன் நம்ம குடும்பத்தை சேராத பையனா இருந்தா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். அதனால கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் நீ இதை பத்தி சிம்மன் கிட்ட கூட பேசிக்காத, புரியுதா என்று சொன்னார். ஸ்ரீதர் அப்படி கடுமையாக சொன்னதை கேட்ட கௌதமிற்கும் அவர்கள் சொல்வதும் சரிதான் என்று பட்டது. 1000 தான் இருந்தாலும்
ஒருவர் கவர்னராகவும் ஒருவர் ஜெனரலாகவும் இருந்த குடும்பம் அல்லவா என்று தனக்குள் நினைத்து கொண்டவன், நீங்களா சொல்ற வரைக்கும் நான் இதை பத்தி யார்கிட்டயும் பேச மாட்டேன் என்று சொன்னான். அப்பா, அவன் யாருன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே தீபிகாவை அவன் கூட அனுப்பிட்டீங்க. ஆனா நான் தீபிகாவை என்று அவர் சொல்லும் முன்பே, ஸ்ரீதர், இதுக்கு மேல நீ எதுவும் சொல்லாத. தீபிகா என்னோட ஒரே பேத்தி. அவளோட கல்யாணம் அவ ஆசைப்பட்டவன் கூட நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவளை வச்சு நீ எந்த அரசியலும் பண்ணணும்னு நினைக்காத. நான் நம்மளோட ஸ்டேட்டஸ்க்காக அவளோட லைஃபை ஸ்பாயில் பண்ண விரும்பல. அவ யார விரும்புறாளோ அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் என்று சொன்னார். தன் தந்தை ஒரு முடிவெடுத்தால் அதிலிருந்து மாறுவது கஷ்டம் என்று ஸ்ரீதருக்கு தெரியும் என்பதால் ஸ்ரீதர் தலையசைத்து விட்டு, சரிப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று சொல்ல, கௌதமும், தாத்தா, நான் இன்னொரு நாளைக்கு வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். அணுவை கூட்டிக் கொண்டு சிம்மன் வெளியே செல்ல, அப்பொழுது தீபிகா ஏதேதோ பேசிக்கொண்டு வந்தாள். அவளது முகத்தில் ஒரு பொலிவு தெரிந்தது. அதை பார்க்கும் பொழுதே சிம்மனுக்கு அவள் தன்னை காதலிக்கிறாள் என்பது நன்றாக புரிந்தது. இது சரியல்ல என்று நினைத்த சிம்மன் அவளிடம் எந்த பிடியும் கொடுக்காமல் அமைதியாக வந்தான். தீபிகாவோ அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவனை எப்படியாவது தன்னை காதலிக்க வைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனுடன் நெருங்கி அவனது கைகளை கோர்த்து கொண்டாள். உடனே சிம்மன் சட்டென்று அவளது கையை விடுத்து, தீபிகா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாம வேணா இன்னொரு நாள் அவுட்டிங் வரலாமா என்று கேட்டான். சிம்மன் பேசிய தோரணையிலேயே அவன் தன்னை இக்னோர் செய்கிறான் என்பதை புரிந்து கொண்ட தீபிகா, ஏன், நான் அழகா இல்லையா? என்ன பார்த்தா உங்களுக்கு காதலிக்கணும்னு தோணலையா என்று கேட்டாள். உடனே சிம்மன் சிரித்துவிட்டு, இங்க பாரு தீபிகா, நிஜமாவே நீ ரொம்ப அழகு. அது மட்டும் இல்ல, நீ எவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட்ல சேர்ந்த பொண்ணுன்னு தெரியும் தானே. அப்படி இருக்கும்போது உனக்காக என்னை விட பெஸ்டான பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள யாரையாவது ஒருத்தரை சூஸ் பண்ணி உன்னோட லைஃபை ஹாப்பியா வாழு. நான் உனக்கு செட் ஆக மாட்டேன். ஒருவேளை நீ விரும்புனா உன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கேன் என்று சிம்மன் சொன்னான். இதுவரைக்கும் எந்த ஆணையும் பார்த்து இவ்வளவு தூரம் வழிந்திடாத அவள் முதல் முறையாக சிம்மன் மீது அளவுக்கு அதிகமான காதலை வைக்க, அதுவும் தோற்று போன நிலையில் தீபிகாவிற்கு கண்களில் கண்ணீர் வந்தது. அதை துடைத்துவிட்டு, இட்ஸ் ஓகே சிம்மன், அஸ் லாங் அஸ் நீங்க என்னோட ஃப்ரெண்டா இருக்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும். பிடிச்சவங்க நம்ம லைஃப் பார்ட்னரா தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல என்று சொன்னாள். தீபிகாவின் அந்த மெச்சூரான பேச்சு அவனுக்கு மிகவும் பிடித்து போக, நமக்கு பிடிச்ச எல்லாரும் நமக்கு லைஃப் பார்ட்னர் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா என்னை விட ஆன்சமான உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு பையன் கிடப்பான். ஓகே, இப்ப கிளம்பலாமா என்று சொன்னவன் அவளை கூட்டிக் கொண்டு அவளது வீட்டில் டிராப் செய்து விட்டு பின்பு தனது அப்பார்ட்மெண்ட்டிற்கு சென்றான். ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு படுக்கையில் சரிந்தவன் கடந்த சில நாட்களாக தனது வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்தான். முதலில் அவனது வாழ்க்கையாக மீரா இருந்தாள். திடீரென்று அவள் விட்டு சென்றாள். பின்பு காயத்ரி வந்தாள். என்னதான் அவள் தன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னாலும், பதிலுக்கு அவளை இவனுக்கு பிடித்திருந்தாலும் அவனது இதயம் அந்த அளவுக்கு ஒன்றும் அவளுக்காக ஏங்கியது மாதிரி தெரியவில்லை. அவ்வளவு ஏன், உண்மையில் அவள் மீது அவனுக்கு காதல் இருந்திருந்தால் இந்நேரம் அவள் ஊருக்கு சென்றதற்கு அட்லீஸ்ட் ஒரு போனாவது செய்திருப்பானே. ஏன் எனக்கு அவளது எண்ணம் வரவில்லை என்று யோசித்தான். பின்பு அணுவை யோசித்து பார்த்தான். அவள் மீதும் எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய நாட்டம் ஏற்படவில்லை. அழகிலும் சரி, வசதியிலும் சரி, அனைத்திலும் என்னை விட உயர்ந்த இடத்தில் இருக்கும் தீபிகா மீது கூட எனக்கு எந்த உணர்வும் வரவில்லையே. அவ்வளவு ஏன், மீராவிடம் பழகிய போது கூட எனக்கு அப்படி பெரிதாக எந்த எண்ணமும் வந்ததில்லையே. அப்படி என்றால் காதல் என்றால் என்ன? அந்த உணர்வு எப்படி இருக்கும் என்று யோசித்தான். உண்மையில் சிம்மன் யார்? ஏன் அவனது தாய் அவனது தந்தையை பற்றி சொல்லவில்லை? காதல் என்றால் என்ன என்று சிம்மன் அறிவானா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த அத்தியாயத்தை கேளுங்க. சாப்டர் 29. சுட்டுடுவ போல. தீபிகாவை டிராப் செய்துவிட்டு தனது வீட்டிற்கு வந்த சிம்மன் கடந்த சில நாட்களாக அவனது வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை எல்லாம் நினைத்து பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனது செல்போன் சினுங்கியது.
அதை எடுத்து பார்த்தவன் போனை அட்டன் செய்து, சொல்லுங்க டாக்டர் வசந்த் என்று கேட்டான். சிம்மா, நீ எங்க இருக்க? உன்னை டைரக்டர் இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாரு. இதோ பக்கத்துல தான் இருக்காரு, போனை கொடுக்கறேன் என்று சொல்லிவிட்டு சிட்டி ஹாஸ்பிட்டலின் டைரக்டர் ஜனார்த்தனனிடம் போனை கொடுத்தான். ஹலோ சிம்மா, நான் ஜனார்த்தனன் பேசுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் நம்ம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா? ரொம்ப எமர்ஜென்சி கேஸ். அவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். பிஸ்னஸ்க்காக இந்தியா வந்த இடத்துல அவருக்கு என்னன்னு தெரியல, உடம்பு முடியாம போயிடுச்சு. அவர் பிரான்ஸ்ல பெரிய புள்ளி. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது நம்ம நாட்டை ரொம்ப பாதிக்கும். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு சிம்மா என்று சொன்னேன். ஓகே சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இப்பவே வரேன். சரி, அவரோட சிம்டம்ஸ் என்ன என்று கேட்டான். சிம்மா, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்தாச்சு. பிளட் டெஸ்ட், ஸ்கேனு, இசிஜி இப்படி எல்லாமே எடுத்தாச்சு. எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. ஆனால் அவரால் எந்திக்க முடியல, உட்கார முடியல, பேச முடியல. நல்லா பேசிட்டு இருந்தவர் திடீர்னு அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டாரு. படுத்த படுக்கையா இருக்காரு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஹோல் மெடிக்கல் கிளப்பும் இங்கதான் இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற டாப் டாக்டர்ஸ் கூட இங்கதான் இருக்கிறாங்க. யாருக்குமே அவருக்கு என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல என்று சொன்னார். ஓகே சார், என்னன்னு நேர்ல வந்து பார்த்தாதான் தெரியும். நான் இப்பவே வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஆங்கரில் இருந்த தனது கோட்டை எடுத்து மறுபடியும் மாட்டிக்கொண்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான்.